முருகனின் அறுபடை வீடுகளில் கந்தசஷ்டி விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டிற்கான சூரசம்ஹாரம் கந்தசஷ்டி விழா கடந்த 22ஆம் தேதி தொடங்கியது. இந்நிலையில் நேற்று 27ஆம் தேதி அனைத்து முருகப்பெருமானின் கோயில்களிலும் சூரசம்ஹாரம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று திருக்கல்யாணமும் முருகனுக்கு நடைபெறுகிறது. ஆனால் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீட்டில் மட்டும் கந்தசஷ்டி விழாவும் சூரசம்ஹாரமும் நடைபெறாது. மற்ற 5 வீடுகளிலும் கோலாகலமாக சூரசம்ஹாரம் நடைபெறும். அப்படி சூரசம்ஹாரம் நடைபெறாத முருகனின் கோயில் எது, என்ன காரணம் என்பது குறித்து இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகனின் அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடாக சிறப்பு பெற்ற திருத்தணி முருகன் கோயிலில் கடந்த 22ஆம் தேதி கந்தசஷ்டி விழா தொடங்கியது. விழாவையொட்டி தினமும் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தங்க வைர ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வந்தது. இந்நிலையில் நேற்று காலை மூலவருக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதேபோல் காவடி மண்டபத்தில் வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் சண்முகருக்கும் காலை 10 முதல் இரவு 8 மணி வரை லட்சார்ச்சனை நடைபெற்றது. கந்தசஷ்டி விழாவின் 6ஆம் நாளான நேற்று முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் விண்ணை பிளக்கும் ரோகரா கோஷத்துடன் கோலாகலமாக நடைபெற்றது. ஆனால் திருத்தணியில் மட்டும் நடைபெறவில்லை. அதற்கு காரணம் திருத்தணிமலை முருகப்பெருமானின் சினம் தணிந்த இடமாகும். திருத்தணி என்றால் திருத்தணிகை என்று பொருள். அதாவது முருகப்பெருமான் தன்னுடைய கோபத்தை தணித்து கொண்ட இடம்தான் திருத்தணிகை மலையாகும். இந்த தலத்தில்தான் சூரனை வதம் செய்த பின் முருகன் சினம் தணிந்து காட்சி அருளினார் என புராணங்கள் சொல்லுகின்றன. அதனால் வருடா வருடம் சூரசம்ஹாரம் நடைபெறும் அதே நேரத்தில் இந்த திருத்தணிகையில் மட்டும் புஷ்பாஞ்சலி நடைபெறுவது வழக்கம். சுமார் 5 டன்னில் பல்வேறு வகையான மலர்களை கொண்டு திருத்தணிகை கோயில் முழுவதுமாக அலங்காரம் செய்யப்பட்டு நேற்று மாலை புஷ்பாஞ்சலி நடந்தது. இந்த புஷ்பாஞ்சலி விழாவையொட்டி ஏராளமான பக்தர்கள் மலை கோயிலில் குவிந்தனர். அப்போது மலர்களால் உற்சவருக்கு அபிஷேகமும் நடைபெற்றது. அதில் பெருந்திரளான பக்தர்கள் பங்கேற்று அரோகரா முழக்கங்களுடன் சுவாமியை தரிசனம் செய்தனர். இதற்கு கோயிலின் அருகே உள்ள மாப்போசி சாலையில் உள்ள சுந்தர விநாயகர் கோவிலில் இருந்து திருத்தணி முருகன் கோவில் அறங்காவலர் தலைவர் ஸ்ரீதர், ஆணையர் ரமணி உட்பட முக்கிய பிரமுகர்கள் பல வகையான பூக்குடைகளை கையில் ஏந்தி 365 படிகள் வழியாக மலைக்கோவிலுக்கு சென்றனர். அதன் பிறகு அந்த 5 டன் மலர்களால் முருகனுக்கு அபிஷேகம் மாலை 5 மணிக்கு தொடங்கி நடைபெற்றது. பின்னர் திருக்கோயில் பிரதான அர்ச்சகர்கள் மகா தீபாராதனை காட்டிய போது மலைக்கோயிலில் கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் அரோகரா கோஷங்களுடன் வழிபட்டனர். இறுதியில் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட மலர்களை பக்தர்கள் பக்தியுடன் எடுத்து சென்றனர்.